அந்த சராசரி எட்டு செய்தவன் ஒற்றை இடம் கிடையாதான். அந்த சராசரமே அந்த நாராயண வைத்திருக்கும் போது நீ நாமலாம் அந்த அண்டத்தில் ஒண்ணு கிடக்குற நாமளா ஒரு ஜீவராசி. ஜீவராசி நாம ஒரு ஜீவராசி. அந்த சராசரம் எட்டு செய்தவன் ஒன்றை இடம் கிடையாதான். அந்த அண்ட சராசரமே அவரு. அதுல நாம ஒண்டி இருக்கிற நாமலாம் ஒரு ஜூஸ் இருக்கிறோம். கண்டிப்பா இருக்கிறான். தெரியும், நேரம் வரும்போது தெரியும். அறிவில்லாதவனே என்னை அப்படி அவர் இருப்பது உண்மையான என்னை கண்டு ஏன் பயந்து ஓடி சமுத்திரத்தில் விழ வேண்டும், ஏன் மாற வேண்டும்? அதற்கு சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? தங்களை போல தம் செய்த கிடையாது. எப்படி என்றால் செப்பு நாட்டி மூன்று ஆசை வெறுத்து இந்த உடல் துன்பத்தை எல்லாம் போக்கி அவ்வளவு ஒரு கடுமையான தவம் செய்தீங்க. அப்படி செய்த தவத்தினால் ஆனா நீங்க நோக்கி ஜெயம் செய்த அந்த பரபிரம்மே தவம் உங்களுக்கு வர வந்து கொடுத்துருந்ததுன்னா இந்த பிரச்சனைக்கே இடம் கிடையாது. ஆனா எப்படி அது என்றால் பொது நலத்துக்கு நீங்க சேர்ந்துருந்தீங்களா? அந்த பரப்பின்மை உங்களுக்கு வந்திருக்கும், மரத்தை கொடுத்துருக்கோம். நீங்க சுயநலம் என்ன? தம்பியை கொண்டுட்டான் அவனை கொல்லணும். அந்த ஒரு காரணம். அதுக்காக நீங்க தவம் செய்றீங்க. இவன் பொது நலத்துக்கு வந்த ஆள் இல்ல, சுயநலத்துக்கு செய்யறான். அதனால இவன் அனுப்பக்கூடாது. பெருமா அனுப்பிச்சாங்க, வரம் கொடுத்தாங்க. வரம் கொடுத்தீங்களே, அந்த வரம் கொடுத்தானே எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்த உனக்கு அதுல வரம் கொடுத்தானே அந்த திறமை நான் என்ன தப்பு பண்ண அவனை பூ சக்கரை குடிக்க வைக்கிறது, பஞ்சாங்க ஓதம் வைக்கிறது, அதெல்லாம் என்ன இந்த மட்டையா? அப்ப நான் யாரை குடிச்சுட்டாலும் செய்தேன்? நான் குடிச்சு தவம் செய்தேன் யாரு? மேல் உலகம், பூலோகம், புகழ்லோகம், சுகலோகம், மகாலோகம், சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய உலகம் பல்லாயிரம் கோடி கடந்து பிரம்மாண்டமும் தாண்டி நீ சொல்லுது பரந்த சமோலியில் ஒரே ஜோதி மயமாக இருக்கின்றார். பொது நலம் வந்தா நான் பொது நாடு நகர சேமா இருக்கிற தவறு செஞ்சீங்கன்னா உனக்கு பரப்பன்மே வந்து வரம் கொடுத்துருக்கோம். அப்ப நீ இப்ப செய்யலாம் சூழ்ச்சி கிடையாது. தம்பி அவனை பார்க்கணும் செய்து பழிக்க வழி வாங்க வேண்டும். என்ன தவறு செய்தா? உன் தம்பியுடைய விதி அவ்வளவுதான். அவங்க பொண்ணை போய்தான் ஒன்னெல்லாம் எங்க அதெல்லாம் தேவையில்ல. நோக்கி தவம் பண்ணாலும் உனக்கு என்ன வேலை? பார்த்த பொண்ணு இன்னொரு தாலி கட்டணும். அதே தாலி ஆட்சிக்கார இன்னொரு தாலி கட்டணும். அப்படி இருக்க கட்டதை நீ கடவுள் சொல்றா. அப்படி இருக்க அப்பேர் பெற்ற தவம் செய்த பெரிய அடியார் நாங்கள் அப்பேர் பெற்ற ஒரு அடியார். அந்த தவத்தினுடைய பலன் உங்களுக்கு இதனுடைய வாழ்வு செல்வம் இந்த ஒரே குடலாக நீ ரெண்டு குடலாக அதை பத்தி இல்ல. நானே அப்படின்னு சொன்னா அவர் ஒன்றத்துக்கு இடம் கிடையாது. என்னடா அவ்வளவு கேபலம் சொல்றா? ஆமா. என்னை கண்டு பயந்து நடுங்கி ஆழி சமுத்திரத்திலே போய் விழுந்து விட்டான்டா. என்னை கண்டு ஓடுறான் பயந்து. நான் அவனை விடல, அவனை பார்த்து விட்டோம். அந்த சட்டாளனை விடப்படாது அப்படி என்று தொடர்ந்து ஓடுகின்றேன். அவன் என்னை பார்த்து அவன் ஓடுகின்றான். அவன் போய் என்ன நினைச்சான்? எப்படி அவன் தம்பியை கொண்டு விட்டோம், அவன் நம்மளை விட மாட்டான், நம்மையும் கொண்டு விடுவான். கையால் மாலுவதை விட நாமளே போய் அப்படியே மூன்று மடிஞ்சிட்டான் கிடையாது. அப்படி இருக்க
தவத்துடைய பலனை அனுபவத்துக்கு தான் தங்களை விட்டு வைத்திருக்கிறார். அது தவிர உங்க பதிவு போட்டு பயந்து பாத்துங்களா நேர காலம் வரும் அப்ப பாத்துக்கலாம் பதிவு போயிருக்கிறேன். ஆமா கடலில் வேறு உணர்பவர்க்கு எல்லாம் வீரமுள்ள கப்பலும் அந்த முத்தியனு கரை சேர்க்கின்ற சைன்யத்தின் பதத்தை விளக்கமாக சொல்லிக் கொண்டு வருகிறேன். போதுக்காமல் கேட்க வேண்டும். தென்பொருள் நாராயணமல்லோ அரியன்று சொல்ல விஞ்ஞானிகளுக்கும் தெரிவது அந்த அரியன் திருவடி சாமர்த்தியம் சொன்னையே. அது தவிரமா மண்ணுக்குள் நாராயணன் இந்த மண்ணுக்குள்ளடா மண்ணுக்குடா அதல விதல சுதல தடல மகாதல பாதாள வரைக்கும் என்னுடைய பேர் தான். என்ற நாமம் தான். ஏழு உலகமும் என்னுடைய பேர் தான். நம்ம ஏதோ ஒண்ணுக்குள்ள இருக்கிறோம் ஆனா வாகத்தை இருப்பான் எல்லாம் இந்த மண்ணுக்குள்ளும் ஆகாயங்கள் இந்த விண்ணுக்குள்ளும் எல்லாம் எனக்குள்ளும் எங்கும் நிறைந்த அந்த அரிநாள் ஐயா. ஆமா எங்குமே நிறைஞ்சிருக்கிறான். சகல சிவராசிகளும் சகல சிவராசி கண்டு ஏண்டா பையன் தங்கள் சமம் செய்த கொஞ்சம் பயனால் அனுபவிக்க தேவையா
செய்த இன்னைக்கு ஒருத்தன் 100 ரூபாய்க்கு கூலி வேலை செய்யறான். அந்த 100 ரூபாய் வாங்கி 10 ஒரு வேளை சாப்பிட்டு இல்லையா? தமிழ் செய்த அஷ்டமா சித்திகளுக்கு யாருக்கு கைப்படாது? அப்பே அஷ்டமா சித்திகள் கைப்பட்ட பெரிய மகான். இந்த உலகத்திலே போல நானு இவருடைய தந்தை இவருடைய பாட்டன் எல்லாமே அஷ்டமா சித்திகளை பெற்றவர்கள். இந்த உலகத்திலே இவர்தான் அஷ்டமா சித்தி என்று கூறுவார்கள். அப்பேற்பட்ட பரம்பரையிலே நாங்க வந்தவர்கள். என்ன பலனு? ஆணவம் அகங்காரம் தப்புஞ்சல் இருக்கிற மனுஷில கிடையாது. ஏன் ஆணவம் கூறுகிறது? கொஞ்சம் அறியாதவனை அவனுடைய சண்டாளனை கொண்டான் என்ற சண்டாளன். அப்ப எங்களை நாடு வராதா? நான் என்ன சொல்றேன்னா தொடர்ந்து பார்த்தா இப்ப ஏதாவது எனக்கு தங்களுடைய மைந்தன் மைந்தனாக இருந்தால் சொல்லுவதை நீ கேட்க வேண்டும். தந்தை சொல்மை தாயை சேர்ந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அதே தவறு வேகத்தில் இதுல செய்தா அது எப்படி முடியும்? அது நியாயமாது. நியாயமான வழிக்கு தர்ம வழிக்கு போனா உங்க பாத்த பஞ்சு போற வழி நல்ல வழிப்பா அப்படின்னு எடுத்துக்கலாம். நீ என்ன பண்ற? பாரம் கொடுத்தவன பூச்சத்தனை கூட பிடிக்க வைக்கிற ஓத வைக்கிற ஒரு யம என்ன பண்ணா அவனை போய் புழக்கடை போட்டு தப்பு பண்ணா அவர்களெல்லாம் சித்திரவதை செய்தேன். என் தம்பியை கொன்றானே அந்த சமயத்தில் வேண்டாம், அவன் இங்க கிடையாது. அவன் கிடையாது. அவன் தவறு செய்தவன் யார்? அவனை கொல்லக்கூடாது என்று சொல்ல வேண்டாம், சொல்லியிருக்க வேண்டும். கூட சாதா தட்டிக்கிட்டு ஊதிக்கின்னு அவன் பேச்சை கேட்டுக்கின்னு நடந்ததுனால்தான் சித்திரவதை பண்ணோம். அஷ்டத்துக்கு பாலகளை திரைச்சாத போட்ட தேவேந்திரனை கொண்ட